ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பழைய சோத்தில் வந்துட்டு நம்ம பக்கோடா பண்ண போகிறோம். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன். காலையில் வடுத்த சோறு வந்து கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை வந்துட்டு நான் தண்ணி ஊற்றலாம், அப்படியே தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். கைட்டை வந்து நல்லா பிசையணும், ஆனால் வந்து கைட்டை நான் பிசையலை, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அது கூட வந்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்கணும். பூண்டு வந்துட்டு ஒரு 2-3 பூண்டு வந்து நம்ம தோலோடு இடித்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம கைட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும். இது என்ன தெரியுமா, மிக்ஸ் பண்ணும்போது கையில் அப்படியே பிசு பிசுன்னு பிடிச்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சோறு தானே சேர்த்துருக்கோம், அதனால் எனக்கு டவுட்டாகவே இருக்குது இது எப்படி வரும் அப்படின்ட்டு தெரியல. ஆனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சட்டியை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக அந்த பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். போண்டா மாதிரி உருட்டி போட்டுறக்கூடாது, பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அப்படியே உதிரியாக உதுத்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். வேகிறது வந்துட்டு நல்லா மொறுன்னு வேகிற அளவுக்கு விட்டுறணும். சும்மா நம்ம பாதியோடு எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு கொஞ்சம் அந்த மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே நான் வந்து செஞ்சேன். நான் செஞ்சதில் வந்துட்டு பாதி வந்து காலி ஆயிடுச்சு. நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரை நான் சொல்லவே இல்லை அது வந்து பழைய சோத்தில் தான் செஞ்சேன் அப்படின்னு. அவங்க கடலை மாவில் போட்டு செஞ்சேன்னு தான் நினச்சிட்டாங்க போல். ஆனால் சாப்பிடல நம்மளுக்கு அந்த பழைய சாதம் டேஸ்ட் அந்த இது வரவே இல்லை. ஆனால் கடலை மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால் அந்த கடலை மாவில் பக்கோடா போட்டால் எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. பார்த்தீங்களா, இந்த தட்டு ஃபுல்லாமே எடுத்து வச்சுருந்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாதம் வந்து தண்ணி ஊற்றின சாதத்தில் நான் செஞ்சதில்லை, அது செஞ்சால் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. தண்ணி ஊற்றாமல் தான் நான் எடுத்து வச்சுருந்து செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.